ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பதியம் பண்ண சாமந்தி செடியில் நிறைய மொட்டு வர்றதுக்கு நம்ம ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஏற்கனவே பதியம் பண்ண செடியில் நீங்கள் ஏற்கனவே ரெகுலராக காமிச்சுன்னு இருக்கேன். இதில் கூட பாருங்கள் 4 கன்று இப்போ ரொம்ப ஹைட்டாக வளர்ந்துச்சு. எவ்வளோ ஹைட்டாக வளர்ந்துச்சு பாருங்கள். எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம எந்த எரு கொடுத்துருக்குறோன்னா, காய்கறி வேஸ்ட்டு வந்து நம்ம நல்லா ஊற வச்சுட்டு தண்ணியில் அதில் வந்து கேடு ஊற்றி நான் இந்த பிளான்ட்டுக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். உள்ள சாயில் புளியும் போட்டிருக்கேன், டீ தூள் போட்டிருக்கேன், முட்டை ஓடு போட்டிருக்கேன். கூடவே வந்து வாழைப்பழம்லாம் போட்டிருக்கோம். நம்ம அந்த அளவுக்கு நம்ம பார்த்துட்டு இப்போ இந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக நல்லா ஹைட்டாக வளர்ந்துருச்சு. இந்த அளவு நான் வேப்ப எல்லாம் தெளிக்கல, அதனால நான் அன்றைக்கி சொன்ன வெட்டுக்கிளியெல்லாம் கிடச்சிச்சுன்ட்டு இதை பாருங்க, இலையெல்லாம் தின்னிடுச்சு. கொஞ்சம் பார்த்துட்டு அப்பப்போ வேப்ப இலை ஸ்ப்ரே பண்ணிக்கினே இருக்கணும். வாரத்தில் 2 நாள். நீங்கள் அது போல் 1 வீக்கில் 2 டேஸ் அடிச்சிட்டிங்கன்னா அப்போ உட்காராது அந்த இலை மேலெல்லாம் வெட்டுக்கிளி. அதுக்கு சொல்கிறேன் நான், எந்த பூச்சியும் உட்காராது. நம்ம அப்பப்போ ஸ்ப்ரே பண்ணால் நீம் லீஃபு தண்ணியில் கொஞ்சம் தண்ணியிலே வெறும் அரைக்கலைன்னா கூட பரவாயில்ல. மிக்ஸி கப்பில் நீங்கள் வெறும் வேப்பில் வந்து கொஞ்சமாக வெந்நீர் எடுத்து அதில் போட்டு ஊற வச்சிட்டிங்கன்னா அதுவே போதுமானது. நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வந்து மஞ்சள் போடணும். இப்போ நான் இந்த பிளான்ட்டுக்கு எரு போடுறேன். இப்போ இதுக்கு வந்து கொஞ்சம் பெரிய 4 கன்று இருக்குது, கொஞ்சம் பெரிய செடி. இது வந்து சின்ன கன்று நான் ஏற்கனவே காமிச்சிருப்பேன் ஷார்ட்ஸில் தான். சின்ன ஒயிட் கப்பில் வச்சு சின்ன கன்று வச்சுருந்து காமிச்சிருப்பேன். அந்த பிளான்ட்டு தான் இது. பெருசாகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து இந்த சின்ன கண்ணுக்கு நான் எரு போட்டு காட்டுறேன். நீங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக எரு போட்டுக்கணும் பெரிய தொட்டிக்கெல்லாம் போடும்போது. இப்போ நான் போடுற எருவு இப்போ மொட்டு வரணும். மொட்டு வரணுன்னா எந்த எரு கொடுக்கறதுன்னா, நீங்கள் வந்து வெங்காயம் தூள் வாழைப்பழம் தூள் கொடுத்திங்கன்னா நாட்டு சக்கரையில் கலந்து மொட்டு வரும். இப்போ நான் வந்து கொடுக்கறது என்னென்னா, அப்பப்போ நீங்கள் ஒரே டைம் கொடுக்காம, இப்போ மழை வருது அதிகமாக எரு கொடுக்காம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எரு கொடுக்கலாம். இப்போ தண்ணியில் வந்து பாருங்கள், இப்போ வந்து வெங்காயம் தோல் வந்து நான் ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம இது கொடுக்கல நான், ஏன்னா மழை வருது நிறைய தண்ணி இருக்கும் பாட்டில், அதுக்காக இப்போ மாற்றி நம்ம கொடுக்க போகிறோம். மாற்றி என்ன கொடுக்க போகிறோன்னா பாருங்கள், இது வந்து மீல் மேக்கர் கொடுத்திங்கன்னா கூட நிறைய மொட்டு வரும். கொஞ்சம் எறும்பு வரும் மீல் மேக்கர் யூஸ் பண்ணும்போது. தண்ணியில் கலந்து போடும்போது பரவாயில்ல, ஆனால் ஸ்ட்ரெயிட்டாக பவுட்ரு போடும்போது உங்களுக்கு எறும்பு வரும். எந்த அளவு போடுறதுன்னா, இப்போ வந்து சின்ன கப்பு தொட்டி தான் இது, குட்டி கப்பு தொட்டி. 5 பால்ஸ் போட்டிங்கன்னா போதும். நான் தூள் பண்ணி வச்சுருக்கேன், பவுட்ரு பண்ணி. கூடவே நீங்கள் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துட்டு பிளான்ட்டுக்கு போடணும். அப்போ ரொம்ப அதாவது மொட்டு வைக்கும், நல்லா வளரும் பிளான்ட்டு. ஏற்கனவே நல்லா பிரான்ச்சஸ்லாம் வந்து நல்லா வளருது. இப்போ நம்ம வந்து எரு போட போகிறோம் இதுக்கு. இப்போ நான் இந்த எரு தான் கொடுக்க போகிறேன். ஏன்னா நம்ம லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்காம பவுட்ரு கொடுக்கறது. அதாவது இது ரொம்ப சின்ன பாட்டு, அதனால நான் வந்து பாருங்கள், இது வந்து 5 பால்ஸு பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். கூடவே வந்து நீங்கள் இந்த பாட்டுக்கு வந்து மஞ்சத்தூள் சேர்க்கணும். நீங்கள் நல்லா போடுறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன பாட்டுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுக்கணும். நீங்கள் இது கொஞ்சம் பரவாயில்ல, ரொம்ப நாளாக நான் எரு கொடுக்கல, இப்போ கொஞ்சம் கொடுக்குறேன். அதுக்காக தான் நான் கொஞ்சம் 5 பால்ஸ் போட்டிருக்கேன். ஏற்கனவே நீங்கள் நிறைய எருவெல்லாம் கொடுத்துருக்குன்னு நிறைய போடாமல் 1-2 போடணும். அதாவது 2 பால்ஸ் போட்டால் போதும். இப்போ நான் சுத்தமாக எருவே இந்த பிளான்ட்டுக்கு இல்லை, அதனால நான் கொடுக்குறேன். கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் பாருங்கள், அதாவது 1/4 ஸ்பூன் அளவு கொடுத்த போதும், இல்லை 2 சிட்டிக்காய் நீங்கள் கையில் எடுத்து போடலாம். இது போல் போட்டுட்டு நீங்கள் வந்து சாயில்னால கலந்து வைக்கணும். இது போல் போட்டுட்டு நல்லா கலந்து வைக்கணும். கலந்துட்டால் மேல் சாயிலில் வந்து நம்ம தண்ணி விடும்போது இல்லை மழை வரும்போது சாரமெல்லாம் இறங்கி பிளான்ட்டில் மொட்டு வரும். நீங்கள் வந்து இப்போ நான் வாழைப்பழம் தோல் வெங்காயம் தோல்லாம் சொல்லியிருக்கிறேன். மழை டைம் பார்த்துட்டு நீங்கள் கூடவே அப்புறம் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து மஞ்சத்தூள் மீல் மேக்கர் பவுட்ரு பண்ணிவிட்டு நம்ம போட்டிருக்கோம். மீல் மேக்கர் போடும்போது எறும்பு வரும், அதனால் வந்து டர்மரிக் பவுட்ரு போட்டிருக்கேன் நான். ஏன்னா மஞ்சத்தூள் போட்டால் தான் எறும்பு வராது, அதுக்காக தான். ஏன்னா நாட்டு சர்க்கரை கலந்து ஊற்றும்போது எறும்பு வரும். நீங்கள் கொஞ்சம் தண்ணியாக நல்லா புளிக்க வச்சுட்டு ஊற்றினா ரொம்ப நல்லது. எறும்பெல்லாம் வராது புளிக்க வச்சுட்டு நாட்டு சர்க்கரை ஊற்றும்போது.
பாருங்கள், ஒயிட் கலர் சாமந்தி வந்து கட்டிங்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். புது செடியிலேருந்து நம்ம ஏற்கனவே கட்டிங்ஸ் பண்ணிவிட்டு நடலாம் சொல்லியிருக்கேன். இப்போ கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். நான் அப்புறமா நட்டுடுவேன். இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.